நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணுங்கள், வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும், ஏன்னா தக்காளியும் தண்ணி விட்டு வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு குறைப்பாக அரைச்சிட்டு மறுபடிக்கும் குக்கரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது போல் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். இது கூடவே 1 கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இட்லி மாவு எதுக்காக சேர்த்துருக்கோன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் இது போல் வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோத்துக்கு வேணான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்க சாம்பாரை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதே போல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. கரம் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கரம் மசாலா சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சாம்பார் சூப்பராக தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி இதை இட்லி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.